Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th standard Mathsல exercise 1.3ல 10th sum. The data in the table depicts the length of a person forehand and their corresponding height. இந்த டேபிளில் ஒருத்தரோட ஃபோர்ஹேண்டோட லென்த்தையும் அவங்களோட ஹைட்டையும் கொடுத்துருக்காங்க. Based on this data, a student finds a relationship between height y and forehand length x. எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி? y is equal to ax plus b where a and b are constants. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன? செக் if this relation is a function. இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணுவோம். 35 இதுக்கு ஒரு இமேஜ் மேப் ஆகிருக்கு. 45 இதுக்கு ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது. 50 அதுக்கு ஒரு யூனிக் இமேஜ், 55க்கும் யூனிக் இமேஜ் இருக்குது. இப்படி எக்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே ஒய்யில் யூனிக் இமேஜ் இருந்தால் இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷன். அப்போ எழுதிக்கலாம். எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. இதை கண்டுபிடிக்கிறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ரிலேஷன் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ y is equal to ax plus b. இதில் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும். ஏதோ ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஏ பிங்கிற ரெண்டு வேரியபிளும் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் 45 65 போட்டுக்க போகிறேன். ஸோ 65 ஈக்குவல் டு 45a ப்ளஸ் பி. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இது போட்டுக்க போகிறேன். ஸோ 35 56 56 is equal to 35a plus b. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் போட போகிறேன். அதாவது இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ 65 minus 56 it is 9. 45a minus 35a it is 10a. b minus b cancel ஆகிடும். அப்போ 9 is equal to 10a a is equal to 9 by 10. அதாவது it is nothing but 0.9. ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இந்த ஏவோட வேல்யூவை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ 56 is equal to 35 ஏவோட வேல்யூ தான் 0.9 ப்ளஸ் பி. ஸோ 56 is equal to இதை மல்டிப்ளை பண்ணால் 5 கேரி ஓவர் 4 27 28 29 30 31. ஸோ 31.5 ப்ளஸ் பி. ஸோ பி is equal to 56 minus 31.5. b is equal to 0.5 4 20. ஸோ b is equal to 24.5, a is equal to 0.9. இதுதான் ஏபியோட ரெண்டு வேல்யூஸ். தேர்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர். நம்மளுக்கு ஃபோர்ஹேண்ட் லென்த் கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹைட் கேட்டிருக்காங்க, அதாவது ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறக்காண்டி நம்ம ஏவும் பியும் கொஸ்டினில் கொடுத்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அதாவது y is equal to ax plus b. அப்போ ஏங்கிற இடத்துல 0.9 x ப்ளஸ் பிங்கிற இடத்துல 24.5. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோர்ஹேண்ட் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர், அதாவது எக்ஸ் இஸ் 40. இங்கே எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம 40 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் 0.9 into 40 ப்ளஸ் 24.5. 0.9 into 40 ஜீரோவும் டெசிமலும் கேன்சல் ஆகி 9 4s are 36 வரும் ப்ளஸ் 24.5. ஸோ y is equal to 60.5. ஆக்சுவலி yங்கிறது ஹைட்டு, இது இன்ச்சஸில் கொடுத்துருக்காங்க, அப்போ இன்ச்சஸ்ன்னு எழுதணும். ஃபோர்த்து சப்டிவிஷன், ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் அ பர்சன். அதாவது லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட் ஆஃப் அ பர்சன் எக்ஸ். எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ். ஹைட்டுங்கிறது என்ன? ஒய். ஒய் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும். போன கொஸ்டின் மாதிரியே தான், ஆனால் கொடுத்துருக்க வேரியபிள் மட்டும் வேறு. ஸோ அதே ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். y இஸ் ஈக்குவல் டு 0.9 x ப்ளஸ் 24.5.
இங்கே yங்கிற இடத்துல 53.3 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ 53.3 இஸ் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. ஸோ 0.9x இஸ் ஈக்குவல் டு 53.3 மைனஸ் 24.5. ஸோ இது ஈக்குவல் பண்ணால் இட் இஸ் 8.82 28.8. So x is equal to 28.8 divided by 0.9. So இது ரெண்டையும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். So that decimal gets cancelled. 288 by 9. So it is 3 times 18. 18 வந்து 2 times. So x is equal to 32. இங்கே எக்ஸுங்கிறது வந்து லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட், அது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 32 சென்டிமீட்டர்.